بسم الله الرحمن الرحيم الله نحمده دوما ونشكره على هدايته للدين إيانا يا رب صل على خير الورى وعلى آل وصحب ومن والاه إحسانا يا رب وفقنا للعلم وارزقنا نورا وحفظا من القرآن تبيانا واغفر لنا ولمن كانوا يعلمنا ولوالدينا ولشركاء إخوانا. السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்பார்ந்த மாணவர்களே, இன்று நம்முடைய குர்ஆன் கிளாஸுடைய அடுத்த பாடத்துக்கு நாம் ஆரம்பம் செய்ய இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி இன்றைய நாளுடைய ஒரு சிறப்பு இருக்கு. யாருக்காவது தெரியுமா? இன்னைக்கு நாள் ஒரு சிறப்பான நாள். உங்களுக்கு யாராவது தெரியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். இன்று நம்முடைய இஸ்லாமிய வருட பிறப்பு. இஸ்லாமிய வருடம் ஹிஜ்ரி வருடத்தினுடைய முதல் மாதமான முஹர்ரம், அந்த மாதத்துடைய முதலாவது நாள்ல நாம் இருக்கிறோம். ஹிஜ்ரி வருடம் எத்தனாவது வருடம் இன்று? நமக்கு எல்லாருக்கும் தெரியும், ஆங்கில வருடம் இல்லையா? ஆங்கில வருடம் எதுன்னு கேட்டா 2020. நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஹிஜ்ரி வருடம் எது? 1442. எத்தனை சொல்லுங்க பார்க்கலாம்? 1442வது வருடத்திற்கு நாம் கால் எடுத்து வச்சிருக்கிறோம். அப்போ இந்த விஷயத்தை நாம எல்லாரும் எப்படி நாம 2020 2021 இந்த ஆங்கில வருடத்தையும் அதே போல ஆங்கில மாதங்களையும், ஜனவரி பிப்ரவரி எல்லாம் இல்லையா, ஜனவரில இருந்து டிசம்பர் வரைக்கும் நமக்கு ஈஸியா நமக்கு சொல்ல முடியும், தெரியும். இந்த மாசம் எதுன்னு கேட்டா நமக்கு தெரியும். அதே மாதிரியே நம்முடைய இஸ்லாமிய மாதமான முஹர்ரத்துல இருந்து துல்ஹிஜ்ஜா வரைக்கும் இருக்கக்கூடிய 12 மாதங்களையும் ஹிஜ்ரி வருடத்தையும் பற்றி நாம் அறிந்திருக்க வேண்டும். நாம இஸ்லாமியர்கள் தானே, முஸ்லிமா இருந்து நமக்கு அது தெரியலன்னா அது ரொம்ப மோசமான ஒரு விஷயம் இல்லையா? அது ரொம்ப தவறு. அப்ப நாம் இருக்கக்கூடிய மார்க்கத்து சம்பந்தமான நாம் இருக்கின்ற, நாம் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய, நம்பக்கூடிய நம்முடைய மார்க்கமான இஸ்லாத்தினுடைய மாதங்களையும் இஸ்லாமிய வருடத்தையும் நாம் அறிந்திருப்பது நம்முடைய கடமை. முக்கியமாக நீங்களாம் மதரசா மாணவர்கள் இல்லையா? மார்க்க கல்வி கற்கக்கூடியவர்கள். அப்ப கண்டிப்பா மற்ற மாணவர்களை விட, மதரசாக்கெல்லாம் போவாத மாணவர்கள்லாம் இருக்கிறாங்க, அவர்களை விட இந்த விஷயத்துல நீங்க இன்னும் தெளிவா இருக்கணும். அதனால நான் இன்னைக்கு உங்களுக்கு அதை பத்தி ஒரு சில விஷயங்களை சொல்லி தர போறேன். இதை நீங்க கரெக்டா படிக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் நமக்கு அரபி மாதங்கள். நமக்கு தெரியும், இங்கிலீஷ் மாதத்துல ஜனவரில இருந்து டிசம்பர் வரைக்கும் நமக்கு எல்லா மாதங்களும் தெரியும். அதே மாதிரி தமிழ் மாதங்களும் நமக்கு தெரியும் இல்லையா? சித்திரையிலிருந்து பங்குனி வரைக்கும், சித்திரை வைகாசி அந்த மாதங்கள் நமக்கு பங்குனி வரைக்கும் நமக்கு தெரியும் எல்லாருக்குமே, 12 மாதங்கள். ஓகே, இதெல்லாம் நமக்கு தெரிய வேண்டியதுதான். அதை விட முக்கியமாக அரபி மாதங்கள் நமக்கு தெரியும். அரபி மாதங்கள் என்னென்ன? முஹர்ரம், சஃபர், ரபியுல் அவ்வல், ரபியுல் ஆஹிர், ஜமாதுல் அவ்வல், ஜமாதுல் ஆஹிர், ரஜப், ஷஅபான், ரமலான், ஷவ்வால், துல்காதா, துல்ஹிஜ்ஜா. 12 மாதங்கள். இதை நீங்க நான் சொன்னதை கேட்டு அதே மாதிரி படிங்க.
உங்களுக்கு வேற கிளாஸ்லயும் இதை பத்தி சொல்லி கொடுத்துருப்பாங்க. இருந்தாலும் இன்னைக்கு இந்த கிளாஸ்ல நீங்க இதை சேர்த்து படிச்சீங்க இன்ஷா அல்லாஹ். அப்ப 12 மாதங்கள் நாம படிச்சிருக்கணும். இப்ப நம்ம எந்த மாதத்துல இருக்கிறோம்? முஹர்ரத்தினுடைய முதல் நாள்ல நம்ம இருக்கிறோம். முஹர்ரம் ஃபர்ஸ்ட் மாதம். சரி, இந்த மாதங்கள் எல்லாம் அல்லாஹு தஆலா இந்த வான லோகத்தை எல்லாம் படைக்கும் போதே நிர்ணயிச்சுட்டான். மாதங்கள் இருக்கு இல்லையா, இந்த ஜனவரி பிப்ரவரி எல்லாம் இப்ப வந்ததுதான். ஆரம்பத்திலேயே முஹர்ரத்தையும் சஃபரை எல்லாம், இந்த முஹர்ரம் சஃபர் இந்த மாதங்கள் இருக்குல்ல, இது அல்லாஹு தஆலா இந்த உலகத்தை படைக்கும் போதே இதை நிர்ணயித்து விட்டான். ஓகேவா? ஆனா என்ன இல்லைன்னா வருடத்தை ஆரம்பத்துல இல்ல. வருடம் இப்ப ஹிஜ்ரின்றோம் இல்லையா, இந்த விஷயம் ஆரம்பத்துல இல்ல. ஆரம்பத்துல எப்படி இருந்ததுன்னா ஏதாவது ஒரு சம்பவத்தை வச்சுதான் நம்ம அன்னைக்கு இருந்த மனிதர்கள், அன்று வாழ்ந்தவர்கள் என்ன செய்வாங்கன்னா, எல்லாருக்கும் மறக்க முடியாத ஏதாவது ஒரு சம்பவத்தை வைத்துதான் அவங்க நாளை குறிப்பிட்டு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு சம்பவத்துக்கு பின்னாடி, இந்த சம்பவத்துக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லி அந்த சம்பவத்தை தான் குறிக்கோளா வச்சிருந்தாங்க, குறிப்பா வச்சிருந்தாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நம்முடைய நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கும் போதும் அவர்கள் வாழ்ந்த அந்த காலத்திலையும் என்ன இல்ல, ஹிஜ்ரி வருட பிறப்பு ஆரம்பிக்கல. அவர்கள் வாழ்ந்த காலத்திலையும் ஹிஜ்ரி வருட பிறப்புன்ற ஒரு வருடத்தை ஆரம்பிக்கல. அப்ப என்ன இருக்கு? முஹர்ரம் சஃபர் இந்த மாதங்கள் இருக்கு. ஆனா வருடம், இஸ்லாமிய வருடம் சொல்லி ஒரு வருடம் இல்ல. அப்ப அவங்க என்ன பண்ணிருந்தாங்கன்னா, அன்றைய காலத்துல ஒரு அப்ரஹத் அப்படின்ற ஒரு மன்னனை பற்றி நம்ம படிச்சிருக்கிறோம் இல்லையா? யாரு? கஅபாவை இடிக்க வந்த ஒரு மன்னர், யமன் நாட்டை சார்ந்த அப்ரஹத் என்று சொல்லக்கூடிய ஒரு மன்னன் என்ன செய்யறாரு? கஅபாவை, நம்முடைய கிப்லாவாக நாம ஐவேளை தொழுவக்கூடிய, நம்முடைய கிப்லாவாக நாம் முன்னோக்கக்கூடிய கஅபா இருக்கு இல்லையா, கஅபத்துல்லாஹ், அல்லாஹ்வுடைய அந்த கஅபாவை, அந்த இறை இல்லத்தை இடிப்பதற்காக வேண்டி யானை படைகளுடன் அப்ரஹத்து வருகிறான். அந்த படையை அல்லாஹு தஆலா சிறிய பறவைகளிடத்துல சிஜ்ஜீல் அப்படின்னு சொல்லக்கூடிய கற்களை கொண்டு அல்லாஹு தஆலா என்ன செஞ்சான்? அவர்களை எல்லாம் பொசுக்கி விட்டான். அந்த யானைப்படை அனைத்தையும் கொன்று விட்டான், அல்லாஹு தஆலா அழித்து விட்டான். இந்த சம்பவம் நடந்ததை வச்சுதான் அன்றைய காலத்துல வருடத்தை கணக்கிட்டாங்க. அதாவது யானை சம்பவத்துக்கு முன்னாடி, யானை சம்பவத்துக்கு பின்னாடி, இந்த மாதிரி யானை சம்பவத்துக்கு முன், யானை சம்பவத்துக்கு பின், இப்படிதான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆமுல் ஃபீல் அப்படின்னு சொல்லி அரபியில சொல்லுவாங்க. இந்த நடைமுறை உமர் இப்னுல் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு, யாரு? உமர் இப்னுல் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு, நம்முடைய 4 ஹலீஃபாக்களாக அகாயிதா சப்ஜெக்ட்ல அகாயிதா பாடம் நடத்தும் போது உங்களுக்கு சொல்லி கொடுத்திருப்பாங்க. அகீதா பாடம் இருக்கு இல்லையா, அதுல சொல்லி கொடுத்திருப்பாங்க. யாரு? 4 குலஃபாஉர் ராஷிதூன் என்று சொல்லக்கூடிய 4 ஹலீஃபாக்கள், சஹாபாக்கள். அவர்கள்ல 2வது நபர் தான் யாரு? உமர் இப்னுல் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்களுடைய ஆட்சி காலத்துல பெரிய சம்பவம், உங்களுக்காக நான் சுருக்கி நான் சொல்றேன். அவங்களுடைய ஆட்சி காலத்துல இந்த மாதிரி வருடத்துடைய தேவை வந்த பொழுது, இஸ்லாமுக்குன்னு ஒரு வருடம் வேணும், ஆங்கில வருடம் இருப்பதை போல இஸ்லாம் மார்க்கத்துக்கு என்று ஒரு வருடம் இது இருக்க வேண்டும், ஒரு அடையாளம் இருக்கணும் அப்படின்ற ஒரு ஆலோசனை வந்த பொழுது பல்வேறு சஹாபாக்கள் எல்லாரும் பல கருத்துக்கள் சொன்னாங்க. அந்த கருத்துல ஹிஜ்ரி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு பயணம் சென்றார்கள் இல்லையா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எங்க பிறந்தாங்க? மக்கால பிறந்தாங்க. அங்கதான் அவங்க வளர்ந்தாங்க, அங்கதான் வாழ்ந்தாங்க. நபித்துவம் பெற்றதெல்லாம் மக்கால வச்சுதான். ஆனா நபியானதுக்கு பிறகு மக்காவில் ரொம்ப துன்புறுத்தல்கள், மக்கால இஸ்லாமிய விரோதிகளால ரொம்ப கடுமையாக பல துன்புறுத்தல்களுக்கு ஆளான பொழுது அல்லாஹ்வுடைய கட்டளையின்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் பயணம் போனாங்க. அது ரசூலுல்லாஹ்வுடைய 53வது வயது. ரசூலுல்லாஹ்க்கு அப்ப எத்தனை வயசு? 53வது வயதுல ரசூலுல்லாஹ் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் பயணம் சென்றார்கள். அந்த பயணத்தின் போது அந்த ஒரு சம்பவத்தை, அந்த ஹிஜ்ரத் சென்றார்கள் என்பது ஒரு மிகப்பெரிய சம்பவம். இஸ்லாமிய வரலாற்றுல மிகப்பெரிய ஒரு சம்பவம் தான் இந்த ஹிஜ்ரத் பயணம் என்பது.
நம்ம எல்லாம் கேட்டிருப்போம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் ஒரு குகைக்குள்ளார இருந்தாங்க. அங்க வந்து சிலந்திகள் வலை விரித்து அவங்களை பாதுகாத்தது, இதெல்லாம் அது இன்ஷாஅல்லாஹ் உங்களுக்கு இன்னொரு நாள் அந்த சம்பவத்தை நான் சொல்லி தரேன். இப்போ நீங்க இதை புரிஞ்சுக்கீங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காவிலிருந்து மதீனாவுக்கு தங்களுடைய சொந்த நாட்டை விட்டு, சொந்த வீட்டை விட்டு, சொந்த குடும்பங்களை எல்லாம் விட்டு, சொத்துக்கள் தங்களுடைய எல்லா செல்வங்களையும் விட்டுட்டு இஸ்லாத்துக்காக வேண்டி மக்காவிலிருந்து அவங்க என்ன செய்யறாங்க, பயணம் செய்து மதீனாவுக்கு போறாங்க. இஸ்லாத்துக்காக வேண்டி, இஸ்லாமுக்கு இந்த மார்க்கத்துக்காக வேண்டி அவங்க தியாகம் செஞ்சாங்க. சஹாபாக்களும் ரசூலுல்லாஹோடு இணைந்து தியாகம் செஞ்சாங்க. இந்த சம்பவத்தை தான் ஹிஜ்ரி என்று சொல்லி நம்முடைய இஸ்லாமிய வருடத்தினுடைய அடையாளமாக அன்று சஹாபாக்கள் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய காலத்துல தீர்மானிச்சாங்க. அந்த அடிப்படையில தான் நமக்கு ஹிஜ்ரி வருடம் அப்படின்றது நமக்கு கிடைச்சிருக்கு. அப்ப இப்ப நாம் இருக்கிறது எத்தனாவது வருஷத்துல? 1442 1442வது வருடத்துல நாம இப்ப இருக்கிறோம். முஹர்ரம் 1 இன்னைக்கு. ஓகேவா? அப்ப இந்த மாதத்துக்கு நிறைய சிறப்பு இருக்கு. இந்த மாதத்தினுடைய பல சிறப்புகள்லாம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிளாஸ்ல உங்களுக்கு நான் சொல்லி தரேன். இப்ப இதை நாம புரிஞ்சு வச்சுக்கணும். அரபியுடைய நம்ம மார்க்கத்து இஸ்லாம் மார்க்கத்தினுடைய வருடம் என்பது ஹிஜ்ரி வருடம். அதுக்கு இதே மாதிரி 12 மாதங்கள் இருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முஹர்ரத்திலிருந்து முஹர்ரம், சஃபர், துல்ஹிஜ்ஜா வரைக்கும் 12 மாதங்கள் இருக்கு. இந்த மாதங்களை நாம படிச்சிருக்கணும். இந்த வருஷத்தையும் நம்ம தெரிஞ்சிருக்கணும். ரெடியா? இன்ஷா அல்லாஹ். இனி நான் சொன்னதுல ஏதாவது சந்தேகம் இருந்தா நீங்க உங்க உஸ்தாதிட்ட வாட்ஸ்அப்ல நீங்க என்ன பண்ணணும், கேட்டுக்கணும். இந்த ஏதாவது மாதங்கள் தெரியல, இல்ல நான் சொன்ன விஷயத்துல ஏதாவது உங்களுக்கு புரியலன்னா உங்க உஸ்தாதிட்ட நீங்க விளக்கமா கேட்டு அதை நீங்க தெரிஞ்சுக்கணும். இப்ப நாம பாடத்துக்கு போலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அப்ப நாம ஏற்கனவே படிச்சிட்டு இருக்கிற மாதிரி ஹுரூஃபுல் ஹிஜாயியாவுடைய சேர்த்து எழுத்துக்கள் ஜாயின் பண்ணி எப்படி எழுத்து வரும் குர்ஆன்ல வரும்போது நாம படிச்ச மாதிரி தனித்தனியா இருக்காது, ஜாயிண்டா தான் இருக்கும் குர்ஆன்ல, இல்லையா? அது எப்படி ஜாயிண்டா வரும்போது எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம படிச்சிட்டு இருக்கிறோம். அதுல ஏற்கனவே உங்களுக்கு ஒரு சில எழுத்துக்களை நான் சொல்லிட்டேன். இப்ப இதுல பாருங்க, கவனிங்க, ஜீம், ஹ, ஹ, அதே மாதிரி ஹ. இந்த எழுத்துக்கள் எல்லாம் லாஸ்ட்ல வரும்போது, ஜாயின் லெட்டர்ல லாஸ்ட்ல வரும்போது எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஜாயிண்டா வரும். ஜாயின் லெட்டர்ல ஃபர்ஸ்ட்ல வரும்போதும் நடுவுல வரும்போதும் வேற மாடல்ல வரும். அது அடுத்த கிளாஸ்ல நான் சொல்லி தருவேன். இப்ப இத மட்டும் பாத்துங்க. ச ஜீம், ச ஜீம், த ஹ, த ஹ, ய நூன் ஹ, நூன் ஹ, ய ஹ, ய ஹ, ப ஜீம், ப ஜீம். இந்த எழுத்து பாத்தீங்களா, இதெல்லாம் வந்து லாஸ்ட்ல வரும்போது ஹ, ஜீம், ஹ, ஹ இதெல்லாம் ஜாயின் லெட்டர்லயே ஒரு வேர்டுல லாஸ்ட்ல வருதுன்னா இந்த மாதிரி முழுசா தான் இருக்கும். நம்ம தனியா எழுதும் போது எப்படி எழுதுறோமோ அந்த மாதிரி தான் இருக்கும். இதே நடுவுல வருது இல்ல ஆரம்பத்துல வருதுன்னா ஜீம் இப்படிதான் இருக்கும், ஹேம் இப்படிதான் இருக்கும், ஹா இப்படிதான் வரும், ஜீம் ஹ ஹ. பாத்தீங்களா? இது நடுவுல ஜாயின் லெட்டர்ல நடுவுல வந்தாலும் ஜாயின் லெட்டருடைய ஆரம்பத்துல வந்தாலும் இந்த மாதிரி வரும். ஜாயின் லெட்டர்ல லாஸ்ட்ல வரும்போது இந்த மாதிரி இருக்கும். எப்படி பாத்தீங்களா? இந்த சேர்த்து வந்திருக்கு பாத்தீங்களா? இந்த மாதிரி இதுல சீனோட சேர்ந்து வந்தாலும் சரி, மீமோட சேர்ந்து வந்தாலும் சரி, இல்ல மற்ற காஃபோட சேர்ந்து வந்தாலும் சரி, இதே மாதிரி தான் வரும். லாஸ்ட்ல வரும்போது இந்த மாதிரி இருக்கும். அப்ப இது நல்லா நம்ம புரிஞ்சு வச்சுங்க. இப்ப ஜாயின் லெட்டர்ல இருக்கிற ஜீம் ஹ ஹா சொல்லியாச்சு. இனி யா மீம், யா மீம், ப. பாத்தீங்களா? நம்ம பா எப்படி படிச்சிருந்தோம்? இந்த மாதிரி இருந்துச்சு பா, இந்த மாதிரி போட்டுருந்தோம். ஆனா இப்படி இருந்துச்சு பா. ஆனா இங்க பாத்தீங்களா இப்படி இருக்கு. இதுவும் பா தான். இதே மாதிரி போட்டு நூன் வரும், இதே மாதிரி போட்டு யா வரும், சா வரும்,
தா வரும், எல்லாம் இந்த மாதிரியும் வரும். அப்ப இந்த மாடல் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். என்னடா இது இப்படி இருக்கு, இந்த மாதிரி ஒரு எழுத்து நான் பார்க்கவே இல்லையே, குர்ஆன் ஓதும் போது நம்ம யோசிக்க கூடாது. இது பா, அந்த புள்ளியை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு புள்ளி கீழே இருந்தா பா, ஒரு புள்ளி மேல இருந்தா நூன், 2 புள்ளி இருந்தா மேல தா, 3 புள்ளி மேல இருந்தா சா, கீழே 2 புள்ளி இருந்தா யா, இல்லையா? இப்போ பா மீம், பா மீம், நூன் மீம், நூன் மீம், த மீம், த மீம், ச மீம், ச மீம். இதே புரிஞ்சு. அப்ப இந்த விஷயங்களை நீங்க எழுதுங்க. அதே நான் சொன்ன மாதிரியே சொல்லி பார்க்கணும். ஒவ்வொன்றும் 3 முறை எழுதி அந்த நோட்டை நீங்க 3 முறை எழுதி என்ன பண்ணுங்க, உங்க உஸ்தாதுக்கு நீங்க அதை காமிங்க. இதே மாதிரி எழுதி படிங்க. அப்பதான் குர்ஆன்ல வரும்போது நமக்கு ஈஸியா புரியும். சரி, இன்னைக்கு ஜாயின் லெட்டர்ல ஒண்ணு எழுதிருக்கேன் பாருங்க, என்ன படிங்க பார்ப்போம். புரியுதா? ஃபர்ஸ்ட் என்னது? சொல்லுங்க. அஊது பில்லாஹி, அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானி, மினஷ் ஷைத்தானி ரஜீம், ரஜீம். ஓகேவா? சொல்லுங்க பாப்போம். அஊது, 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 அஊது அப்படி சொல்லக்கூடாது. எப்படி சொல்லணும்? அஊது, ஐன் இருக்குல்ல, அஊது சொல்லுங்க. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். ஓகேவா? இது அப்படியே சொல்லி நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க. இதையும் எழுதுங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிளாஸ்ல நம்ம சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. Salatullah, salamullah alayka ya Rasulallah. Salatullah, salamullah alayka ya Habiballah. Tawassalna bismillah wa bil hadi Rasulillah wa kulli mujahidin lillah wa ahlil badri ya Allah. Ilahi sallimil ummah minal afati wan niqmah wa min hammin wa min ghummah bi ahlil badri ya Allah. Salatullah, salamullah alayka ya Rasulallah. Salatullah, salamullah alayka ya Habiballah.